ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா அதுவும் ரைஸ்க்கு எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அது சூடாகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெட்டி வச்ச இஞ்சி, பூண்டு ப்ளஸ் நம்ம கட் பண்ண தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கடாய் சூடாக இருக்கும். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ஹோல் ஸ்பைசஸ் அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மசாலானால அது தேவைப்படும். அதனால் அது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சோம்பு தான் இதில் மெயின். ஸோ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுட்டு நல்லா அதை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது ஒரு பக்கம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, தக்காளி விழுதை போட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. அது நல்லா ஒரு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த பச்சை மிளகாலாம் காம்பு பிரித்து தனியாக எடுத்து வைப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாதுன்னு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேக்கை. ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, மஞ்சத்தூள், ஸோ அப்புறமா மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா பாயில் பண்ணி எடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்கனால அது ரொம்ப மசிஞ்சிடும். அதனால் லைட்டாக நீங்கள் மேலாப்பில் கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எப்படி கெட்டியாக வேணும்னா கெட்டியாக, இல்லை ரொம்ப வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. கடைசியில் மல்லித்தூளை போட்டு இறக்கிருங்க. என்கிட்ட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு. அதை வெங்காயத்தாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் மேலே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவரைக்காய் தான் தொட்டுக்கிறதுக்கு பொரியல் பண்ணேன். ஸோ அவரைக்காய் வெட்டி வச்சுக்கோங்க. அவரைக்காய் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் அது வெங்காயம், அதுக்கப்புறமா அவரைக்காய் இதெல்லாம் மட்டும்தான் தேவைப்படும். இப்போ ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு, வரமிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக அவரைக்காவை சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. மஞ்சத்தூள் சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமையும் பண்ணலாம். காரம் வேணும்னா உங்களுக்கு நினச்சிங்கன்னா அதில் ஒரு மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் முடிஞ்சக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அது வெந்திருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டில் எனக்கு தேங்காய் துருவல் வந்து இருந்துச்சு. தேங்காய் துருவல் வந்து நான் வந்து கடையில் வாங்கி வச்சுருந்தேன் ஆர்டிஃபிஷியலில். அது வந்து நான் ட்ரை பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இருந்தனால நான் அதுவும் மேலே இது பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் பண்ணி பாருங்கள். சூடான சாதம் போட்டு நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை அதில் போட்டு அதுக்கப்புறமா தொட்டுக்க அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பை பாய்.